தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நுகங்களை முறிப்பவர். நாகும் 1:13. இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். இந்த வசனத்தை வாசிக்க கேட்கும் உங்கள் வாழ்வில் சாத்தானால் போடப்பட்ட எல்லா நுகங்களையும் கர்த்தர் முறித்து போடுவேன் என்கிறார். கட்டப்பட்ட பாவக்கட்டு, வியாதியின் கட்டு, இல்லாய்மையின் கட்டு, தோல்வியின் கட்டு, மரண கட்டு, ஜெபிக்க முடியாதபடி, வேதம் வாசிக்க முடியாதபடி, இப்படியாக நமது கீழ்ப்படியாமையில் கட்டப்பட்ட சகல கட்டுகளையும் அறுத்து போடுவேன் என்கிற தேவனிடத்தில் நாம் நமது வாழ்வை ஒப்பு கொடுப்போமா? இனி ஆண்டவர் நம்மை சுதந்திரமாக வாழ வைப்பார். சாத்தானுடைய தந்திரங்கள் நாம் பாவத்தில் வீழ்ந்து போக வேண்டும் என்று வைத்த நுகங்களை கர்த்தர் முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்கிறார். நாம் கர்த்தர் விரும்பும் மகனாக மகளாக வாழும்போது நம் பேரை கேட்டாலே பிசாசு நடுங்குவான். நம்மை சிறுமைப்படுத்தின துஷ்டன், அழிக்க நினைத்த துஷ்டன், நம் பேரை கெடுத்து போட வந்த துஷ்டன் முழுமையாக சங்கரிக்கப்பட்டான் என்று கர்த்தர் கூறுகிறார். நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் ஒன்றும் இல்லாமல் போவார்கள். காரணம், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கூறுகிறார். ஒருவனும் நம் தேவனுடைய கண்மணியை தொடவே முடியாது. நம்புங்கள், நம் நம்பிக்கை வீண் போகாது. பிரியரே, தானியேலையும் அவன் நண்பர்களையும் நேபுகாத்நேச்சார் தன் இராணுவத்தின் பலசாலிகளாகிய புருஷர்களுக்கு கட்டளையிட்டு சால்வைகளோடு மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி ஜுவாலையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டதினாலும் அக்கினி ஜுவாலை சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை தூக்கி கொண்டு போன புருஷர்களை அக்கினி கொன்று போட்டது என்று பார்க்கிறோம். தானியேலை அவன் நண்பர்களையும் அக்கினி ஒன்றும் செய்யவில்லை. தலைமயிர் கருகவும் இல்லை, சால்வைகள் சேதமாகவும் இல்லை. அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டு நேபுகாத்நேச்சார் கூறுகிறார், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்கிறார். உங்களை பார்க்கிறவர்களும் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று மற்றவர்கள் புகழும்படி உங்களை உயர்த்துவார். நீங்கள் சேவிக்கும் தேவனை அவர்களும் சேவிப்பார்கள். நம்புவோமா? இப்போதே உன் கட்டுகளை அறுப்பார். ஒப்பு கொடுப்போம். ஆமேன். அன்புள்ள இயேசு சுவாமி, இவருடைய கட்டுகளை அவிழ்த்து எங்களை ஆசீர்வதிக்கிற அன்புக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.